வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. அமெரிக்கா உக்ரைனுக்கு பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா இந்த அமைப்புகளை நேட்டோவிற்கு அனுப்பும் எனவும் பின்னர் அவற்றை யுக்ரைனுக்கு வழங்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். புட்டின் மீது கடும் அதிருப்தியிலுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய படைகள் எதிர்த்து போராட உதவும் வகையில் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்ற நிலையில், எனினும் அத்தனை பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கையில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் போர் நிறுத்த கலந்துரையாடலை நடத்தும் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்த்தால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தில் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் யுக்ரைன் தற்பாதுகாப்பிற்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனின் மூத்த உளவுத்துறை அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ரஷ்யாவிற்காக பணிபுரியும் 2 முகவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக யுக்ரைன் அறிவித்திருக்கின்றது. கைது செய்யப்படுவதை எதிர்த்த ரஷ்யாவின் FSB பாதுகாப்பு சேவையில் பணிபுரியும் 2 முகவர்கள் கண்காணிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என யுக்ரைன் பாதுகாப்பு சேவையின் தலைவர் வாசில் மெல்ஜுக் காணொலி அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். கியூவிலுள்ள கார் நிறுத்துமிடத்தில் பகலில் கேர்னல் இவான் ரெவோனியை பலமுறை சுட்டுக் கொன்ற பின்னர் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சம்பவ இடத்தில் தப்பி ஓடிய சம்பவமானது இடம்பெற்றிருந்தது. யுக்ரைனின் தேசிய காவல்துறை கொல்லப்பட்ட 2 முகவர்களும் ஒரு வெளிநாட்டின் குடிமக்கள் என கூறியிருந்த நிலையில் மேலும் எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை எனவும் சம்பவம் தொடர்பிலே ரஷ்ய தரப்பிலிருந்து உடனடியாக பதில் எதுவும் வெளியாகவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி பற்றி எரிவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 12 மீட்டர் நீளம் கொண்ட விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், இன்று மதியம் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் பொது விமானம் சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான சம்பவம் நடந்திருப்பதை தாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். விமான நிலையத்தினுடைய வலைத்தளத்தின்படி புறப்பட திட்டமிட்ட 4 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் முடிந்தவரை விரைவிலே கூடுதல் தகவல்களை வழங்க முடியும் எனவும் சவுத் எண்ட் விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விபத்தை தொடர்ந்து சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து வரும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சம்பவ இடத்திலுள்ள அனைத்து அவசர சேவைகளையும் தாங்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் எனவும் அந்த பணி பல மணி நேரம் தொடரும் எனவும் காவல்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பணி தொடரும் வரை பொதுமக்களை அந்த பகுதியை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் தொடர்பாக எந்தவொரு தகவல்களும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் ஜேர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என சென்ட்ரலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்த நிலையில், டொனால்ட் ட்ரம்பினுடைய சர்ச்சைக்கு தீர்வு காணும் வரை வாரங்களை பயன்படுத்தி ஜேர்மன் களமிறங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவுடனான அதிகரித்து வரும் வர்த்தக போரை தீர்க்க பிரெஞ்சு ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஐரோப்பிய ஆணையக தலைவர் உர்சுலா வான் டெர் லெயோனும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் மெர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரையான 2.5 வாரங்களுக்கு ஒரு தீர்வை காண இப்போது தாங்கள் நேரத்தை பயன்படுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார். அதன்படி அமெரிக்காவுடனான வரும் வர்த்தக போரை தீர்க்க தாங்கள் முன்னின்று செயற்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30% அமெரிக்க வரிகள் விதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் தான் செய்து வருவதாகவும் ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியுடன் ஒரு விவேகமான உரையாடல் இப்போது தேவை எனவும் அவர் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ரஷ்யாவின் விமான தடைகள் மற்றும் இணைய தடைகள் பிராந்தியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் யுக்ரேனிய ட்ரோன்களின் அச்சுறுத்தல் ரஷ்யா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் குறைந்தது 485 விமானங்கள் தரையிறங்கியதுடன் மேலும் 1900 விமானங்கள் தாமதப்படுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. தலைநகர் மாஸ்கோவில் விமான நிலையத்தில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் புல்கோவா விமான நிலையம் மற்றும் நிஸ்னி வோடோட் ஸ்பெரினோ விமான நிலையம் ஆகியன இரத்த அலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாதிப்பானது ரஷ்யாவின் பொலிஸ்டிக் பகுதிகளில் கலிஸ்ட்ரேவ் மற்றும் கிழக்கு விலோடிவோக் வரை பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொழில் நிபுணர்களின் அறிக்கையின்படி நீடித்த விமான சரிவு விமான நிறுவனங்களுக்கு முதல் 200 பில்லியன் ரூபிள் அதாவது கிட்டத்தட்ட 2202 கோடி ரூபாய் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய நாட்டின் போக்குவரத்து அமைப்பு கிட்டத்தட்ட முழுமையாக மாஸ்கோவை சார்ந்திருக்கின்ற நிலையில் சில பகுதிகளினிடையே விமானம் மற்றும் ரயில் பயணமானது தலைநகர் அல்லது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இணைப்பு இல்லாமல் சாத்தியமற்றது என்பதனால் பாரிய இழப்பு தாமதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் ரஷ்யாவின் 21 குடியரசுகளில் 1/3 செயற்படும் விமான நிலையங்கள் இல்லை எனவும் மீதமுள்ளவற்றில் பெரும்பாலானவை மாஸ்கோவுடனான இணைப்புகளை நம்பியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பிற பகுதிகளுக்கு சில விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. காசாவில் நடைபெற்று வரும் கொடூர தாக்குதலினால் பல பேர் உயிர் இழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டதும் அவர்கள் நாலாபுறமும் மக்கள் அலறி அடித்து ஓடியதாகவும் பலர் தாக்குதலில் காயமடைந்தும் உயிர் இழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் 19 பேர் பலியாகி இருப்பதாகவும் 6 குழந்தைகள் அதில் பலியாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஆதரவுடனான போர் நிறுத்தம் குறித்து விவாதித்து வரும் சூழலில் இஸ்ரேலானது தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.